சத்திய தேவனின் பூரண வாழ்வை அனுபவமாய் நான் பெற வேண்டும். அனுபவமாய் நான் பெற வேண்டும். சத்திய தேவனின் பூரண வாழ்வை அனுபவமாய் நான் பெற வேண்டும். அனுபவமாய் நான் பெற வேண்டும். தேவனே என்னை போதித்து நடத்தும், தோல்வி வராமல் தாங்கியே நிறுத்தும். உத்தம பக்தர்கள் சூழ்ந்து நின்றிட இயேசுவை போல தொடர உதவும். சத்திய தேவனின் பூரண வாழ்வை அனுபவமாய் நாம் பெற வேண்டும். அனுபவமாய் நாம் பெற வேண்டும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். திரியேக தேவனை பெற்றிருக்கிற நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரே தேவன் என்பதை அறிந்து அவரை துதிப்போம். புத்தியுள்ள ஒரு ஆராதனையை மேற்கொள்வதற்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ரோமர் 12:1 சொல்லப்பட்டது போல சரீரம் பரிசுத்தமாகவும் அது தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாகவும் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அதை ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக ஏற்றுக்கொள்கிறார். புத்தியுள்ள ஆராதனை நடத்துவதற்கு சரீரம் பரிசுத்தமாகவும் அது தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாகவும் கொடுத்து ஆண்டவருடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவத்தை அது தர வேண்டும். அதைத்தான் பவுலடியார் 2 கொரிந்தியர் 12 சொல்கிறாரு, நான் புத்தியுள்ள ஆராதனை நடத்துவதற்கு ஆசைப்படுகிறேன். புத்தியற்ற ஆராதனை நடத்தினேன் என்றால் ஆண்டவரை மேன்மைப்படுத்த மாட்டேன், என்னை மேன்மைப்படுத்துவேன். இப்போ புத்தியற்ற ஆராதனை என்பது என்னென்னா, என்னை நானே மேன்மைப்படுத்துவது. புத்தியுள்ள ஆராதனை என்று இவர் சொல்லும் பொழுது சத்தியமானதை பேசுவது என்கிறார். சத்தியத்தை பேசுகிறது, சத்தியராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பது, அதுவே என்னுடைய வாழ்க்கையின் ஆராதனையின் முழு துவக்கம் என்பதையும் அவர் சுட்டி காட்டுகிறார். அப்படி சத்தியத்தை நான் பேசுகிற நான் என்னை நான் மேன்மை பாராட்டுவதற்கு இடமே கொடுக்க மாட்டேன். அவர் மனசில் லேசாக ஒரு ஓரத்தில் இருந்தால் கூட நான் புத்தியற்ற ஒரு ஆராதனை நடத்துகிறேன் என்பது வெளியிலே தெரிந்துவிடும். அப்போ எப்படி என்னை பார்க்க வேண்டும் என்றால், என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடி நான் நடந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பேச்சுகள், என்னுடைய நடத்தைகள் எல்லாம் இருக்கணும்னா, ஆக்சுவலாக நான் என்னை பார்க்குறவங்க எப்படி பார்க்குறாங்க, நான் சொல்கிறத கேட்குறவங்க என்ன கேட்குறாங்களோ அதையே அவர்கள் நம்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய, அதற்கு மேலாக ஒன்றை நான் இல்லாத ஒன்றை மேன்மை பாராட்டி இல்லாத ஒன்றை நான் அவர்களுக்கு சொல்லி என்னை பெரியவனாக நான் காண்பித்து ஆண்டவரை மகிமையை குறைப்பேன் என்றால் அது புத்தியற்ற ஆராதனை என்று சொல்லி சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு பெரும்பாலும் என்ன பண்ணுறோம்? சத்தியத்தை பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு நம்மை குறித்தே பெருமையான சில காரியங்களை நம்மை பெரிதாக நினைக்க வேண்டும். மக்கள் கூட்டம், கேட்கிற மக்கள் கூட்டம் நம்மை குறித்து பெரிதாக நினைக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிற கூட்டத்தை விட நான் வித்தியாசமானவன் என்பதை சுட்டி காட்டுவதற்கு அநேக அசாதாரணமான காரியங்களை செய்ததாக நான் குறிப்பிடுகிறேன். அப்போ கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்க? இவர் தேவ மனிதர், தெய்வத்துக்கு நிகரானவர் என்று சொல்லி ஆண்டவரை விட்டுட்டு அவரை ஆராதிக்க துவங்கி விடுகிறார்கள். பவுலடியார் அந்த விஷயத்தில் ரொம்ப புத்தியுள்ள ஒரு ஆராதனை நடத்துகிறார். என்னென்னா, என்னை எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ, நான் என்ன பேசுகிறேனோ அதன்படி என்னை எண்ணுங்க. அதற்கு மேலாக என்னை கடவுளாகவோ என்னுடைய கடவுளுக்கு நிகராகவோ நினச்சிடாதீங்கன்னு சொல்லி நான் என்னை மேன்மை பாராட்டலாம். ஆனால் அந்த மேன்மை பாராட்டுதல் கடவுளுக்கு கொடுக்குற மகிமையை எனக்கு கொடுக்குற அளவுக்கு மாற்றிவிடக்கூடாது.
ஏனென்றால் சத்தியரை குறித்து பேசுகிறேன், சத்தியத்தை குறித்து பேசுகிறேன். சத்தியமாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்பதுதான் எனக்கு புத்தியுள்ள ஆராதனை. என்னுடைய ஆராதனை என்பது என்னை ஜீவ பலியாக கொடுத்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதே. அப்படிப்பட்ட புத்தியுள்ள ஆராதனை செய்கிறவர்கள் தன்னை புகழ மாட்டார்கள், தன்னுடைய காரியங்களை தன்னை மேன்மைப்படுத்த மாட்டார்கள், ஆண்டவரையே மகிமைப்படுத்துவார்கள் என்பதுதான் புத்தியுள்ள ஒரு ஆராதனை என்பதை சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. ஆகையால் சத்தியத்தை பேசுவோம், சத்தியரை குறித்து மேன்மை பாராட்டுவோம், நம்மை தாழ்த்துவோம். அப்படிப்பட்ட ஒரு மாதிரியான ஒரு ஆராதனையை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அவர்களை திசை திருப்பாமல் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை விட்டுவிட்டு மனிதனை மகிமைப்படுத்துகிற வண்ணமாக எண்ணங்களை சிதைத்து விடாதபடி ஆண்டவர் ஒருவரே மகிமைப்பட வேண்டும் என்பதிலே திட்டமாக உறுதியாக தரித்திருந்து நம்மை தாழ்த்தி அவரை மகிமைப்படுத்துவோம். அப்பொழுது அது புத்தியுள்ள ஒரு ஆராதனையாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவரே, அப்படிப்பட்ட புத்தியுள்ள ஆராதனை நடத்துகிறவனா என்னை மாற்றும் என்று சொல்லி கேட்டு ஆண்டவருடைய பாதத்திலே அமர்வோம். அவர் கொடுக்கின்ற ஆலோசனைகளை மட்டும் பெற்றுக்கொண்டு சத்தியத்தை மட்டும் பேசி சத்தியரை உயர்த்துவோம். ஆமேன்.